ஹாய், வெல்கம்ஸ் டு எஸ்விபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப டேஸ்டியான மசால் வடை குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலே மசால் வடை பண்ணி வச்சுருக்கேன். வேணும்னா கடையில் கூட வாங்கி கூட பண்ணிக்கலாம். நான் வீட்டிலே பண்ணிட்டேன். இப்போ வாங்க செய்யலாம். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட சின்ன வெங்காயம் போல் 10 வெங்காயம் போல் எடுத்துருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா போட்டுக்கோங்க. ஒரு 3 சைஸ் பூண்டே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் குழம்புக்கு. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ப்ரௌன் கலரில். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 2 தக்காளி சேர்த்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே சேர்த்து உப்பையும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா தக்காளி உடனே மசிஞ்சிரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ரெண்டரை டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள். இதுவே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் இந்த தூளே, அதனால தனியாக நான் காரத்தூள் சேர்த்துக்கல. ஒருவேளை உங்களுக்கு மிளகாய் தூளில் உங்களுக்கு காரம் இல்லாதன்னா நீங்கள் தனியாக காரத்தூளுக்கு சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு இந்த காரமே கரெக்டாக இருக்கும். இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட நான் கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். புளியோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் எடுத்திருக்கேன் புளியை. இப்போ இது கூட இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிளாஸுக்கு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும், அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ இது ஒரு 7 நிமிஷம் போல் நல்லா கொதி விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா வடையை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மசாலா வடையை நான் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 5 வடை கிட்ட எடுத்திருக்கேன். இப்போ கொத்தமல்லி தூவிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அப்படியே சிம்மில் விட்டு கொதிக்க விட்டுருவோம். அது பாட்டு நல்லா சுண்டி வரும். அப்போ நம்ம இறக்கிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா மசால் வடை ஃப்ளேவரோட நல்ல பூண்டோட வாசனையோட புளிப்பு டேஸ்ட்டோட சேர்ந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.